பிரஷ் பண்ணும்போது எதையாவது யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு எப்படி ஆஃபீஸ் போகணும், இன்னைக்கு என்னென்ன ஒர்க் இருக்கு, என்ன ப்ராஜெக்ட் இருக்கு, இதெல்லாம் லேடிஸை வேலைக்கு போகணும், பசங்களை கவனிக்கணும், சமைக்கணும், என்ன பண்ணலாம், அடுத்தது டைம் ஆயிடுச்சு, லேட்டாக எழுந்துட்டோம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால என்ன பண்றாங்க அப்படின்னா பல் தேய்க்கிறதுல கான்சென்ட்ரேஷன் கிடையாது. அதாவது நம்ம எப்பவுமே பல் தேய்க்கிறோம், அது மாதிரி தேய்ச்சி நம்ம படுக்கு போயிட்டே இருக்கோம். அடிக்கடி நமக்கு மெமரி லாஸ் வருது. இது பண்ணணும்னு நினைச்சா மறந்து போயிட்டேன், போஸ்ட்போன் பண்றது, லத்தார்ஜிக்கா இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம சரி பண்ணிட்டு நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்மளுடைய சக்சஸ்க்கு நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறதுக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன பண்றது. நடுவுல வேலை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மைண்டை ஷார்பன் பண்ணணும், பிரெத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், பாடியை ஃபோக்கஸ்டா வச்சுக்கணும், எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கணும். இதுக்கு என்ன முத்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் முத்ரா, சின் முத்ரா அப்படிங்கிறது இருக்கு. இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த முத்ரா அப்படின்னு ரொம்ப அழகா வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த சின் முத்ரா எப்படி பண்றது? இப்போ உங்களுடைய 10 விரல்கள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடது கை எடுத்துவோம். இடது கை எடுத்துட்டா இந்த ஆட்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் இப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த டிப்பு, இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காட்டி விரலினுடைய நுனி இந்த டிப்பில் இப்படி வச்சுக்கணும். இந்த டிப்பில் இப்படி வச்சுட்டு இந்த 3 விரல்களும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சாதாரணமாக காலையிலிருந்து இரவு வரைக்கும் எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது மெக்கானிக்கலா செய்யறோம். எப்படி செய்யறோம்? ஏற்கனவே செய்த விஷயங்களினுடைய அனுபவங்களினுடைய அடிப்படையில நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு பிரஷ் பண்றது. பிரஷ் பண்ணும்போது எதையாவது யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு எப்படி ஆஃபீஸ் போகணும், இன்னைக்கு என்னென்ன ஒர்க் இருக்கு, என்ன ப்ராஜெக்ட் இருக்கு, இதெல்லாம். லேடிஸை வேலைக்கு போகணும், பசங்களை கவனிக்கணும், சமைக்கணும், என்ன பண்ணலாம், அடுத்தது டைம் ஆயிடுச்சு, லேட்டா எழுந்துட்டோம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால என்ன பண்றாங்க அப்படின்னா பல் தேய்க்கிறதுல கான்சென்ட்ரேஷன் கிடையாது. அதாவது நம்ம எப்பவுமே பல் தேய்க்கிறோம், அது மாதிரி தேய்ச்சி நம்ம படுக்கு போயிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, டங் கிளீன் பண்ணீங்களா அப்படின்னா ஆஹா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல சமைக்கும் போது ஃப்ரிட்ஜை திறந்துட்டு என்ன எடுக்க வந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில போயிட்டு அடடா கார்கி எடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு திருப்பி 2 தடவை ரவுண்ட் அடிப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய மெமரி என்ன பண்ணுதுன்னா அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்றோம், என்ன வேலைகள்லாம் நமக்கு அடுத்தடுத்து இருக்கு, எது இம்பார்ட்டன்ட், எது ப்ரையாரிட்டி, எது அர்ஜென்ட், இதை நம்ம முதல்ல பார்த்துக்கணும். நம்மளுடைய டே டு டே ஒர்க்கில் ப்ரையாரிட்டி, அர்ஜென்ட், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி விஷயங்கள் பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படிங்கறத ரிலாக்ஸ்டா பண்றது அப்படிங்கிற 4 கேட்டகரிஸ்ல இருக்கும்போது இதெல்லாத்தையும் நம்ம எப்படி சரியா நம்மளுடைய டேவை மேனேஜ் பண்ணிக்கிறது. இதுல அடிக்கடி நமக்கு மெமரி லாஸ் வருது. இது பண்ணணும்னு நினைச்சா மறந்து போயிட்டேன், போஸ்ட்போன் பண்றது, லத்தார்ஜிக்கா இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம சரி பண்ணிட்டு நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய சக்சஸ்க்கு நம்மளுடைய மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறதுக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன பண்றது. மைண்ட் டிஸ்டர்பா இருந்ததுன்னா நம்ம மைண்டை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கும்போது இதுல யோக ஆசனங்கள் அப்படின்னு பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்ம உடம்ப கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவும் நம்ம செய்யற வேலையில போக்கஸ்டா இருக்கிறதுக்கு உதவுது. ஆனா எனக்கு அதுக்கு நேரம் இல்ல, நடுவுல வேலை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மைண்டை ஷார்பன் பண்ணணும், பிரெத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், பாடியை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும், எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும். இதுக்கு என்ன முத்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் முத்ரா, சின் முத்ரா அப்படிங்கிறது இருக்கு. சின் முத்ரா. முத்ரா அப்படின்னாலே என்ன? ஜெஸ்டர்ஸ், அதாவது குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது எதன் மூலமா பண்றதுன்னா கையினுடைய விரல்கள் மூலமா பண்றது. இந்த கை விரல்கள் மூலமாக முத்ரா பண்ணும்பொழுது இது யோகத்தினுடைய ஒரு பகுதி. நம்ம அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம் இல்லையா? யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி வருது இல்லையா? இந்த 8 அஷ்டாங்க யோகத்துல முத்ராவும் ஒரு பகுதி. இந்த முத்ரைகள் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனை சரியாகும். இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த முத்ரா அப்படின்னு ரொம்ப அழகா வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த சின் முத்ரா எப்படி பண்றது? இப்போ உங்களுடைய 10 விரல்கள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடது கை எடுத்துவோம். இடது கை எடுத்துட்டா இந்த ஆட்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் இப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த டிப்பு, இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காட்டி விரலினுடைய நுனி இந்த டிப்பில் இப்படி வச்சுக்கணும். இந்த டிப்பில் இப்படி வச்சுட்டு இந்த 3 விரல்களும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். இப்போ 2 கைகளையும் அப்படி வச்சுட்டு உங்களுடைய தொடை மேலே உட்காந்துக்கணும். எப்படி நீங்கள் உட்கார்ற பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மடித்து நல்லா ஒரு தரையில் உட்காந்துக்கலாம். என்னால் தரையில் உட்கார முடியாது அப்படின்னா சேரில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்கார முடியாது, நான் கட்டிலில் உட்காந்துக்கிறேன், கட்டிலில் உட்காந்துக்கலாம். ஸோ இந்த முத்ரை எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே பிரெயின் ஷார்பன் இருக்கணும், எல்லாருக்குமே மெமரி பவர் லாஸ் ஆகக்கூடாது, நல்ல மெமரி பவர் இருக்கணும், பாடி ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்படின்னா இந்த முத்ரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சின் முத்ரையில் உங்களுடைய தொடைக்கு மேலே இந்த கைகளை வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா ஒரு 4 to 9 நிமிஷங்கள் நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. ஆனால் கைகள் முத்ரை
முதிரையில தான் இருக்கணும். இந்த முதிரையில இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோக்கஸ்டா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த டேவை நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்கு உதவுது. இது நம்பர் 1. நம்பர் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாத்தீங்கன்னா வெயில் மழை மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்குமே இந்த டெம்பரேச்சர் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால ஹெட்ஏக் வரும். ஏசிலேயே உட்கார்ந்துட்டு வெளியில வெயில்ல போகும்போது ஹெட்ஏக் வரும். இந்த சின்முதிரையில உங்களோட கைகளை அப்படி வச்சுக்கிட்டு நல்ல பொறுமையா மூச்செழுத்து பொறுமையா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு இந்த ஹெட்ஏக் வந்து இருக்காது உங்களுக்கு. இப்போ ஹெட்ஏக் வருது, எனக்கு மாத்திரை போட வேண்டாம், எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு வஜ்ராசனத்தில் அப்படி இல்லைன்னா பத்மாசனத்தில், அப்படி இல்லை பத்மாசனம் வேண்டாம் அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்துக்கங்க. பத்மாசனத்தில் சில பேர் வசதியாக உட்காந்துக்குவாங்க, நிறைய பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால சுகாசனம், சாதாரணமாக கால் மடக்கி சமணம் போட்டு உட்கார்றோம் இல்லையா, அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்ல மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க இந்த சின்முதிரையில் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த சின்முதிரையை தொடைக்கு மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் கண்களை மூடிக்கிட்டு நல்லா பொறுமையாக மூச்சை இழுத்து மூச்சை விட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியில் அந்த ஹெட்ஏக், அதாவது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி பிரெத் மூலமாக நிறைய ஆக்சிஜன் உள்ளே போகும்போது பிரெயின் என்ன பண்ணுதுன்னா எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கும் போது பிரெயின் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்போ ரத்த ஓட்டம் அதிகமாக உங்கள் மூளைக்கு போகும்போது உங்கள் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ரிலாக்ஸ்ட் ஆகுது. ரிலாக்ஸ்ட் ஆகும்போது உங்களுடைய ஹெட்ஏக் வந்து குறையுது. இது நம்பர் 2. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நல்ல மெமரி பவர் இருக்குது. நம்பர் 2 ஃபோக்கஸ் இருக்குது. நம்பர் 3 வந்து உங்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். நம்பர் 4 ஹெட்ஏக் போகுது. இந்த சின்முத்ரால இவ்வளோ நன்மைகள் இருக்கு. லாஸ்டா இன்னொரு ஒரு முக்கியமான நன்மை சொல்றேன், ரெடியூஸ் ஆங்கர். உங்களுடைய கோபம் குறையும். இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தங்க வேலை செய்யல, அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம செய்யலைன்னா நம்ம கிட்ட அவங்க கோவப்படுறதோ, இல்லை நம்மளுடைய ஹெட் வந்து ஆஃபீஸில் நம்ம கிட்ட கோவப்படுறதோ, இல்லை நமக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ்கிட்ட கோவப்படுறதோ, இல்லை வீட்டில் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இருக்கு, டிராஃபிக் இருக்கு, இல்லை ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கு, பிஸ்னஸ் ப்ரெஷர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா எக்கச்சக்கமாக கோவம் வரும். அந்த கோவத்தை எங்கே கொண்டு போய் காட்டுறதுன்னு தெரியாமல் யாருக்கிட்டையாவது போய் சல்லுன்னு போய் விழுவாங்க, கோவப்படுவாங்க, கத்துவாங்க. இதனால என்ன ஆகும், உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆகும். பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரத்த அழுத்தமானது கூடும். ரத்த அழுத்தம் கூடும்போது உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும். இதுக்கு இந்த சின்முத்ரா ரொம்ப அருமையானது. திரும்ப நான் சொல்கிறேன், கை விரல்களை வச்சுக்கோங்க, இந்த ஆட்காட்டு விரலையும் கட்டை விரலையும் அப்படி சேர்த்துக்கோங்க. 3 விரல்கள் அப்படி சேர்த்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. உங்கள் தொடை மேலே அந்த கைகளை வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் சின்முத்ரைன்னு பேர். விரல் வெளியிலலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த டிப்பில் இருக்கணும். உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க. உங்கள் தொடை மேலே வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு 4லிருந்து 9 நிமிடங்கள் கண்ணை மூடி நல்ல மூச்சு. இல்லை எனக்கு 2 நிமிஷம் தான் இருக்குது, ஒரு மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும், நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், மீட்டிங்கில் ஃபோக்கஸ்டாக பேசணும் அப்படின்னா இந்த சின்முத்ரையில் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து கண்களை மூடி. இது எல்லாருக்குமே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியோ, மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடியோ, ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியோ உங்களுடைய பிரெத்தை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த சின்முத்ரையில் கண்களை மூடிக்கிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விட்டிங்கன்னா உங்களோட பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். பிரெயின் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் போகும். பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து முதிரையினுடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். நான் சொல்கிறேன் திரும்ப, இது சின்முத்ரா. இந்த சின்முத்ரா பண்ணும்பொழுது நம்மளுடைய உடம்புல நிறைய பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜன் லெவல் நிறைய இருக்கும், பிராணசக்தி இன்க்ரீஸ் ஆகும், மெமரி பவர் நிறைய இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும், கோபம் குறையும், ஹெட்ஏக்கு தலைவலி போகும். இந்த சின்முத்ரையில் இவ்வளோ நன்மைகள் இருக்கு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.